வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். அட சும்மா போங்க தம்பி, சண்டையில கிழியாத சட்டையான்னு நடிகர் ஆடியோவில் பேசும் மறக்க முடியாத காமெடி வசனம் போல. சண்டைனா சட்டை கிழியத்தாயா செய்ய, சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? டாஸ்மார்க் பார்ல போதை தலைக்கேறிய வாலிபர் ஒருத்தர் அவரோட தகராறு செய்த தொழிலாளியோட மூக்கை சைடு டிஷ்ஷா நினைச்சு கடிச்சு துப்புனது. ஊருக்குள்ள தனியார் பள்ளியும் வரக்கூடாது, தனியார் பள்ளி வண்டிகளும் வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்ட கிராம மக்கள் சென்னையை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ள நடிகர் விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் 3வது குழந்தை பிறந்தா மாதம் 10,000 ரூபாய்னு 3 வருஷத்துக்கு ஊக்கத்தொகையும் உதவித்தொகையும் வழங்கு நாடுன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ள வாங்க மக்களே. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன பேரம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜா, கூலி தொழிலாளி. அவருக்கு வயசு 45. அவர் நேற்று முன்தின இரவு அங்க இருக்கிற நார்சாம்பட்டி டாஸ்மார்க் கடைக்கு போனாரு. அங்க எதுக்கு போவார்? சரக்கடிக்கத்தான். அப்போ அதே பகுதியை சேர்ந்த அரவிந்த் அங்கே சரக்கு அடிச்சுட்டு போதையில் உட்காந்துருக்காரு. அவருக்கு வயசு 22. அவரை பார்த்ததும் சரக்கு அடிச்சிருந்த ராஜாவும் டென்ஷன் ஆகி அவரிடம் தகராறு செய்திருக்காரு. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் அடித்து புரண்டு இருக்காங்க. அப்போ போதை தலைக்கேறி இருந்த அரவிந்த் ராஜாவின் மூக்கை கடிச்சு காயப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க 108 ஆம்புலன்ஸ் வர வச்சு அதில் ராஜாவை சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே வந்த திருப்பத்தூர் போலீஸார் இது சம்பந்தமாக நடத்தின விசாரணையில் ராஜாவோட பொண்ணு லவ் மேரேஜ் பண்ண விஷயத்துக்கு ராஜாவோட மூக்கை கடிச்சிட்டு தப்பிச்சு போன அரவிந்தன் உதவியாக இருந்திருக்கார். அதனால் டாஸ்மார்க் கடையில் அவரை பார்த்ததும் ராஜா ஆத்திரப்பட்டு அவரிடம் தகராறு செய்திருக்காரு. அப்போ தான் அரவிந்தன் ராஜாவோட மூக்கை கடிச்சது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க தம்பியோட போதைக்கு ராஜாவோட மூக்கு சைடு டிஷ்ஷாக ஆகிடுச்சேன்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் பாபாப்பூர் கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த மக்களும் சமீபத்தில் அதிரடியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அது என்னன்னா, தங்களோட பிள்ளைகள் எல்லோரையுமே அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும், தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடாது, தனியார் பள்ளி தங்களுக்கு வேணாம். மேலும் இந்த கட்டுப்பாட்டை மீறி யாராவது தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் சேர்த்தா அவங்களுக்கு பெரிய அளவில் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முன்னிலையில் இந்த அதிரடி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு கிராம மக்களும் ஒத்துழைப்பு தரதா கட்டுப்படுவதாகவும் உறுதி எடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர நகர் பகுதிகளிலேருந்து பாபாப்பூர் கிராமத்துக்கு வரும் தனியார் பள்ளி வாகனங்கள் எதுக்கும் அனுமதி இல்லை. எல்லாமே அந்த கிராம எல்லையிலேயே நிறுத்தி அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இது சம்பந்தமாக கிராமத்து பஞ்சாயத்து தலைவி லட்சுமி, அங்கே இருக்கிற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சுஜாதா, அவங்க தலைமையில் கிராமத்தினர் சமீபத்தில் ஒன்று கூடி பள்ளி அருகே உள்ள மரத்தடியில் பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இது பற்றி கிராம பஞ்சாயத்து தலைவி லட்சுமி கிராம மக்களிடம் அந்த கூட்டத்தில் பேசும்போது, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அரசாங்கமே அனைத்து வகையான வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கு. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இங்கேயும் ஆங்கில வழி கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, சத்தான மதிய உணவு வழங்கப்படுகிறது, கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வீடு வாசலையெல்லாம் விற்று தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் செலுத்தி அங்கே பிள்ளைகளை சேர்க்கணுமா, அதனால் பெற்றோர்கள் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பஞ்சாயத்து தலைவியோட இந்த ஆலோசனையும் யதார்த்தத்தையும் உண்மையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட கிராம மக்கள் தங்களோட பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் அரசு பள்ளிகளை பாதுகாக்கவும் இந்த அதிரடி தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டதா உறுதிமொழி எடுத்திருக்காங்க. கிராம மக்களின் இந்த முயற்சி பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. அதே நேரம் தனியார் பள்ளி வேண்டாம் அப்படின்லாம் அரசாங்கம் எந்த தடையும் பண்ணலை. இது அந்த கிராமத்து மக்களாக ஒருங்கிணைந்து ஏற்றிருக்கிற தீர்மானம். நம்ம தமிழகத்திலையும் இருக்கிற அரசாங்க பள்ளிகள் இந்த மாதிரி தரம் உயர்த்தப்பட்டு அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைச்சா நம்ம மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி சென்னையை விட்டு வெளியேறிட போகிறதா சொல்லியிருக்காரு. இது என்ன புது கதையாக இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? கதையெல்லாம் இல்லை. சமீபத்தில் அவரோட பட ப்ரமோஷனில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்ன உண்மையான விஷயம்தான் இது. அதாவது சலீம், ஞானி, பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் 2, மார்கன், இப்படி 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் விஜய் ஆண்டனி, இசையமைப்பாளரும் கூட. அவருக்கு ஜோடியா சுவாசிகா இவங்க நடித்த 100 சாமி படம் வரும் 19ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அப்போ அவரிடம் இந்த படத்தில் நீங்கள் விவசாயியாக நடித்தது எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும், கிராமத்து வாழ்க்கையை நான் ரொம்ப விரும்புகிறேன், தொழிலுக்காக தான் சென்னையில் இருக்கேன், அடுத்த 2-3 வருஷத்தில் நான் சென்னையை விட்டு வெளியேறி பொள்ளாச்சி இந்த மாதிரி இடங்களில் குடியேறிடுவேன், அது எனக்கு மனசுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல கலைஞன் சென்னையை விட்டே வெளியேறார்.
அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் அவர் சென்னை விட்டு தான் வெளியேறான்னு சொல்கிறாரே தவிர சினிமா விட்டு போகிறேன்னு சொல்ல. சென்னையை விட்டு வெளியேறதுக்கு இந்த மாதிரி, அதாவது சென்னையில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல், பொல்யூஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளால் நிறைய பேர் சென்னையை விட்டு கிராமப்புறங்களுக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. மன ரீதியாக அது ஒரு ரிலாக்ஸான விஷயமா இருக்குது. அதனால தான் பல பேர் சென்னையில் இருக்கிறத விட விடுமுறை நாட்களில் கிராமங்களுக்கு போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த வகையை தான் விஜய் ஆண்டனியும் அடுத்த 2-3 வருஷத்தில் கிராமத்தில் குடியேறதா முடிவு பண்ணியிருக்காரு. அதுவும் பொள்ளாச்சி மாதிரி இயற்கை எழில் சூழ்ந்த அழகான இடங்களில் போகணுன்னு நினைக்கிறது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம்தான். 3வது குழந்தை பெற்றெடுத்தா மாதம் 10,000 நல்ட்ரம், அதாவது நம்ம இந்திய மதிப்பின்படி 10,000 ரூபாய் 3 வருஷத்துக்கு உதவித்தொகையாக கிடைக்குமா? எங்கன்னு கேட்குறீங்களா? பூட்டான் நாட்டில் தான். மக்கள் தொகை வீழ்ச்சியை கட்டுப்படுத்தவும் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கும் குடும்பங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவும் இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜூன் மாதம் துவங்கியிருக்காங்க. பூட்டான் நாட்டோட தற்போதைய மக்கள் தொகை 8 லட்சத்திற்கும் குறைவாகவே இருக்கான். கடந்த சில வருடங்களாக பிறப்பு விகிதம் ரொம்பவும் குறைஞ்சு போயிருக்கான். இது தவிர அந்த நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு தேடி வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. இதனால் எதிர்காலத்தில் ஏற்படவிருக்கும் சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக பூட்டான் அரசு இந்த அதிரடி முடிவை எடுத்து அந்த திட்டத்தை இந்த மாதம் செயல்படுத்தி இருக்கு. அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கிற குழந்தைங்களுக்கு இந்த உதவித்தொகை திட்டம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி ஜூன் 4க்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் 3 வயதை அடையாத குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் உதவித்தொகை கிடைக்குமாம். 3வது குழந்தை மட்டும் இல்லை, 4வது குழந்தை பிறந்தாலும் இந்த உதவித்தொகை திட்டம் கிடைக்குமாம். 3 வருஷத்துக்கு இந்த உதவித்தொகை அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு கிடைக்கும். அதனால் மக்கள் தொகையும் அதிகரிக்கும், பொருளாதார ரீதியாக அந்த குடும்பங்களுக்கும் உதவி கிடைக்கும் அப்படின்ற முடிவில் தான் இந்த அறிவிப்பை அறிவித்து அந்த பூட்டான் அரசு செயல்படுத்தி இருக்கு. இது போல இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.